ஆகாஷும் அணுவும் வந்து ரொம்ப நல்லா வந்து பேசுகிறதும் அதேமாதிரி பழகிறதும் அதை பார்த்துட்டு முரளி வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, எப்படியாவது இந்த அணுவும் வீட்டை விட்டு துரத்துறான்னு பார்த்தா எதுவுமே பிரச்சனையே ஆக மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அணு வந்து அயன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சுந்தரி வராங்க. இங்கே பாரு, நான் முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகணும், பட்டுப்புடவெல்லாம் அயன் பண்ண வேண்டியது இருக்குது, வெளியே கொடுக்கலான்னு பார்த்தா டைம் இல்லை, அதனால் நீயே அயன் பண்ணி வச்சுட்டு புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து இல்லை அத்தை, அயன் பாக்ஸ் சரியாக வராது, வெளியே கொடுத்தது நல்லா வரும்ன்றாங்க. அது எனக்கும் தெரியும், ஏன் அயன் பண்ணால் மகாராணி குறைஞ்சி போயிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க அத்தை, பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பாரு, எல்லாமே காஸ்ட்லிஸ் புடவை, இதில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சு அப்புறம் நான் உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. உடனே வந்து சரி ஓகே அத்தை அப்படி சொல்லிட்டு அயன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து அயன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்துடுறாரு முரளி. ஓ, காஸ்ட்லி புடவையா, அதுவும் அத்தை கொடுத்துருக்காங்க, அத்தை புடவையை இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணணுமே, அப்போ தான் இந்த அணுக்கும் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை நடக்கும். ஏற்கனவே வந்து அத்தை ரொம்ப பேசுவாங்க அணுவை பற்றி, இப்போ கழுவி கழுவி ஊற்றுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன இவன் அயன் பண்ணிகிட்டே இருக்கா, இங்கே போகவே மாட்டேங்கிறாடே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு வந்து ஆகாஷ் கூப்பிட்றாரு. அணு இங்கே ஒரு ஃபைல் வச்சேன் காணோம் அப்படின்னு. அதோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுத்து தள்ளி வச்சுட்டு திடீர்னு படிச்சுனா என்ன பண்ண சொல்லிட்டு அந்த சாரியை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அணு வந்து கிளம்புறாங்க. ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்க. உடனே வந்து ஓ, நல்லா சேஃப்டியாக வச்சுட்டு தான் போகிறேன், நீ என்ன தான் சேஃப்டியாக வச்சாலும் சேஃப்டியாக இருக்காதுமா கண்ணு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு அப்படியே வந்து அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை பட்டுப்புடவையில் வச்சிடுறாரு. அப்படியே பட்டுப்புடவையில் வந்து நல்லா வந்து பெரிய ஹோல்ஸாக போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அப்படியே வச்சுட்டு ஓடி போகிற மாதிரி பண்ணிடுறாரு. இங்கே வந்து சரி எடுத்து கொடுத்துட்டேன்ப்பா, எப்படி கத்திட்டுருக்காரு எடுத்து கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வராங்க. பார்த்தா வந்து புடவை வந்து ஒரே வாடை அடிக்குது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. உடனே வந்து அந்த டைமில் என்ன இது ஒரே வாடை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து புடவை வந்து ஐயோ தீப்பெட்டி இப்போ பிடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி எடுத்து தெளித்து ரெடி பண்ணுறாங்க. அனு ஐயோ இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு உடனே ஓடி வராங்க. அந்த டைமில் சுந்தரி செமையாக டென்ஷனாக, எவ்வளோ தைரியமாக தான் என் காஸ்ட்லி பட்டுப்புடவையை இந்த மாதிரி பண்ணியிருப்பேன், வேணும் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நல்லா தெரியும்டி, நீ இப்படி தாண்டி பண்ணுற, நான் கொடுத்த புடவையை நாஸ்தி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறியா சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. உடனே வந்து அந்த டைமில் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. பாட்டி அஞ்சலி எல்லாருமே வேணும்னு யாராவது செய்வாங்களா, அதுவும் அணு வேணும்னு செய்வாளா, அவள் எல்லாமே பார்த்து எல்லாருக்காகவும் செய்யக்கூடியவ, இப்படி தேவையில்லாமல் திட்டுறியே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, ஆகாஷோட அப்பா வந்து இங்கே பார் சுந்தரி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, புடவை தானே போச்சு போனால் போது, நம்ம மருமக ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, அதுக்காக என்ன வேணால் செய்வேன், இல்லை மாமா நான் ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன், இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, ஏதோ ஞாபகம் மறதியாக பண்ணியிருப்பேன், அது ஒரு பெரிய விஷயமா, தேவையில்லாமல் எதுக்கு இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பார், புடவை தானே, உனக்கு இன்னொரு புடவை வேணும் வாங்கி தரேன், தேவையில்லாமல் அவளை திட்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வர இந்த வீட்டில் எல்லாருமே அவளுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குறீங்க, அவள் பண்ணி வச்ச வேலை இருக்க, வேணும் தான் நீ பண்ண, உன்னை பார்த்துக்கிறேன்டி எப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து சந்தோஷப்படுறாரு முரளி. அப்பாடா, வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தால் தான் நிம்மதியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் போர் அடிக்கல, வீடுனா பிரச்சனை இருக்கணும், இப்போ எவ்வளோ நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அணு வந்து சரி அணு கவலைப்படாத, ஒன்றும் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அபி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அணு சொல்கிறாங்க, இல்லை அபி, எனக்கு ஒரு விஷயந்தான் புரியல, நான் நல்லா ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன், அதுவும் புடவையை அங்கே வைக்கல, நான் எடுத்து மேஜை மேலே வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனேன், ஏன்னா புடவைக்கு என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்லிட்டு, இவ்வளோ நான் மனக்கட்டு பண்ணும்போது அந்த புடவை எப்படி மேஜை மேலே வந்தது, அப்புறம் எதுக்கு ஆன் பண்ணி அந்த அயன் பாக்ஸ் வச்சுருக்காங்க, எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல, சத்தியமாக நான் பண்ணேன் நல்லா தெரியுன்றாங்க. உடனே யோசிக்கிறாங்க, அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி ஓகே கவலைப்படாத, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி போகிறாங்க. முரளி பார்க்குறாங்க, முரளியோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நோட் பண்ணுறாங்க. பார்த்தா அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அந்த அயன் பாக்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படி வந்து இந்த வேலை எல்லாத்தையும் நீங்கள் தானே செஞ்சீங்க அப்படின்றாங்க. அது நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு, எனக்கு எல்லாம் நல்லா தெரியும், அயன் பாக்ஸை அவள் ஆஃப் பண்ணி தான் போயிருக்கா, ஆன் பண்ணது நீங்கள், புடவையே தீச்சது நீங்கள், எல்லாம் பண்ணது நீங்கள், எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்குலாம் அசிங்கமாகவே இல்லை இப்படி பண்ணுறதுக்கு, தேவையில்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் அணு விஷயத்தை தலையிடுற, உன்னையெல்லாம் ஒரு மனுஷனா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார், தேவையில்லாமல் மரியாதை இல்லாமல் பேசினா அவ்வளோதான் அப்படின்றாரு. இந்த விஷயத்தை நான் அஞ்சலிக்கா கிட்ட சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா, போனால் போதுன்னு விட்டு வச்சா ஓவராக போயிட்டே இருக்கியா நீ, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா தூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே டென்ஷன் ஆகுது. போ அபி போ, நீ என்னை எவ்வளோ வந்து அசிங்கப்படுத்தினாலும் சரி, அணுவையும் ஒன்னையும் இந்த வீட்டில் வந்து கிளப்பாமல் இந்த வீட்டை விட்டு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.